இது வந்து ஒரு சில பேருக்கு நடிப்புகள் அங்கால நடிச்சு போட்டு இங்கால நடிக்கிறது. மக்கள் சொல்ல வேண்டாம், அவர் சொல்ற மாதிரி அவற்ற டவுன் இல்ல, எங்களை டவுன் அங்க டவுன் இருக்கிறாங்க. இந்த கீழே இருந்தால் அவர் சொல்ற மாதிரி நடக்க அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ அதில் வந்து இப்போ சரியாக வெள்ளம் மழை பெஞ்ச எல்லாரும் மாதப்புறங்கள் பார்க்குறீங்க. ஆரம்ப மழைக்கே வெள்ளம் நீக்கின்றது. இப்போ நாங்கள் ஒரு சபையில் ஒரு தீர்மானம் எடுத்துனாங்கன்னு சொன்னால் மேகரை மார்க்கெட்டை கிரீன் கொண்டு வரணும். இன்ஜினியர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை நியமித்து ஆய்வு செய்து சாத்திய ஆய்வுப்பாடு இருந்தால் கீழே கொண்டு வரணும். அப்படி இல்லாத போனால் மேலே அந்த மேகரை மார்க்கெட்டை மாற்ற ஒரு தீர்மானம் எடுத்தோம். அதுல நாங்கள் பொருத்தமான அதுக்கு வாய்க்காலம் நடிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து வளம் இல்லை போனால் மார்க்கெட்டுக்குரிய வியாபாரி கம்ப்ளைண்ட் இல்ல நாங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். அது சம்பந்தமா மழைநீர் பிரச்சனை இல்ல, டிராபிக் பிரச்சனை இருக்கு. நீங்க அந்த வடிவா ஆய்வு செய்யணும். நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்போம். அது நாங்கள் உடனே எடுத்தோம். நாங்கள் இந்த பூனை முக்கிய கால மாதிரி எல்லாம் கொண்டு வர மாட்டோம். அது சரியான ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சு அதுக்கு அப்ரூவல் எடுத்து தான் செய்வோம். அதோட காசு கட்டி முடிச்சது அது சரியா சொல்லுங்க. அதோட கட்டி முடிச்சது காசு 7 கோடி முடிஞ்சது. 7 கோடியில இது செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதுல இப்ப என்ன பிரச்சனை இருக்காது? மக்களோட தீர்மானத்தோட கொண்டு போயில மக்களோட அபிப்பிராயம் கேட்கப்படவில்லை. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு இந்த இது தெரியும் தானே சார் ஹிஸ்டரி. இதுல என்னென்ன சொல்லிட்டேன்னா சார், இப்ப பில்டிங் கட்டுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஓப்பன்ல டெண்டர் ஹோல்ட் பண்ணப்பட்டு எத்தனையோ பேர் பார்க்கப்பட்டு இதன் பிரகாரம் தான் கட்டப்பட்டது. அப்பவும் கருத்துறையில மக்கள் அந்த நேரம் டெண்டர் ஹோல்ட் பண்ணதுல இருந்து அது ப்ரொசீஜர் பண்ற வரைக்கும் மக்கள் இருந்ததுன்னா இப்ப இதுல என்னன்னா வெஹிக்கிள் பார்க்கின்ற இடத்துல மட்டும் இப்ப அந்த வெள்ளம் மட்டும் இருக்கு. ஆனா அதுக்கான ஒரு பொருத்தமான தொடர் இப்ப ஒரேடியா எல்லாத்தையும் செய்யலாது தானே சார். நீர்நிலைமை அடிப்படையில தான் செய்யலாம். அப்ப அதுக்கான வாய்க்கால் அப்ப நீர்நிலை இல்லாததால கட்டப்படையில அதுக்கான வாய்க்கால் கட்டி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஏற்கனவே மேல இருந்த சந்தையில மேல இருந்து ஒழுக்கு வந்து மரக்கறியெல்லாம் இரண்டப்பட்ட நிலைமை இருந்தது. ஆனா இப்ப அந்த இதுல இல்ல. வெஹிக்கிள் பார்க்கல மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து இருக்கு. ஆனா அதை வாய்க்காலோட கட்டினா பொருத்தமானதா அமையும். நேரமே நீதிமன்றத்தை நாடுங்க. அந்த நீதிமன்றத்திலேருந்து அந்த வழக்கை பிக்ஸ் பண்ணி கொண்டு போட்டினோம். அது பிரச்சனை. ரெண்டாவது இந்த மரகரிமா நீங்க கேட்கணும். நாங்க கட்டணும் இருக்கோம். என்ன சொன்னா இந்த மரகரிமா பொதுமக்கள் சும்மா அங்க கட்டி போட்டு அப்ப எதுவும் யார் மக்கள் யாரை கூப்பிட வேண்டிய மனக்கடை சண்டைக்காரரை கூப்பிடுவான். சும்மா வந்தா அதுல பூச்சி வைக்க போறான். ஏன்னா பூச்சி இல்ல அப்படி செய்யறாங்க. அபிவிருத்தி என்ற வரையறை செய்வோம். அபிவிருத்தி என்றது மக்கள் நலம் சார்ந்தது போணும். சும்மா வந்து அபிவிருத்தி வியாபாரி கொண்டு வர சாமான அங்க இருந்து வாங்குற மக்களும் பயன்படுவோம். நாங்கள் அங்க இருந்து 200 மக்கள்
கீழே இருக்கிறவன் சரி நாங்கள் கீழே இருக்கணும். இது ஒரு சில பேர்த்த நடிப்புகள் அங்கால நடிப்பு போட்டு இங்கால நடிக்கிறது. மக்கள் சொல்ல வேண்டாம். அவர் சொல்ற மாதிரி அவற்ற டவுன் இல்ல, எங்களை டவுன், எங்களை நாங்கள் டவுன். நாங்களா அங்கே 200 பேர் 500 பேர் அங்க தவறு இருக்கிறாங்க. இங்க கீழே இருந்தால் இந்த நகர சபையில ஏற்கனவே சொல்லி உங்களை எதை விட்டுவேன் ஒரு குழு தலைவர்கிட்ட கடிதம் ஏற்கலாண்டா அந்த இடத்துக்கு தான் இவரும் வந்து உங்களுடைய பதில் கேட்டு கொண்டிருக்க. வடபராட்சியினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர். நான் யாராவது கோரிக்கை முன்வைச்சா அரசியல் முன்வைச்சா இது நெருக்கமாக போட்டு பிரிச்சறியதே இல்லை. அந்த கௌரவம் வழங்கப்படணும் தயவு செய்து. அதுக்கு நான் சின்ன நேரத்தில் பெரிய பெரிய விஷயம், நான் மினிஸ்டராக இந்தியாக்கெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானத்தை மதிப்போனும் என்னோட தலைப்போம் தயவு செய்து சார் இப்படி பேச்சு வந்து அல்லது அண்டை பேச்சு இருக்குது என்று தலைவங்க பேச்சு இருந்தது. அதை பற்றி நான் செய்ய மாட்டேன் என்று தயவு சொல்ல மாட்டான். அது யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டான். ஏனென்றால் நான் உங்களுக்கு தானே இந்த கூட்டத்தில் எடுக்க மாட்டேன். இதுல தேவையில்லாமல் நாங்கள் சொல்லலாம். அப்படி தயவுசெய்து முரண்பாடு வளர்க்க வேண்டாம். தயவுசெய்து இது மக்கள் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாருக்கும் பொதுவாக இது மாதிரி மக்கள் பெருந்தீர்கள் தினக்கிற தலைவர் இருக்கிறீங்க, நீங்கள் அறிவு எடுத்துக்கிறீங்க. சரியா? ஒரு இந்திய தீர்மானம் எடுத்தால் எல்லாம் சேர்ந்து தான் நான் தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானத்தை மதிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உறவே இல்லாதே. சரியா? அப்ப எனவே தயவுசெய்து நான் என்னுடைய அபிப்பிராயத்தின் படி அந்த சந்தை போட்டிடம் வந்து நாம் போய் பார்க்கறாங்க. அந்த சந்தைக்கு பிரச்சனை இனங்காட்டு அதை நிவர்த்தி செய்து கொடுங்க. நிவர்த்தி செய்து கொடுத்து அதை சிறப்பாக செய்வதற்கு செய்யறதான் நீங்க மக்கள் செய்ய ஒரு பெரிய உதவியா இருக்கு. அப்படி அவர்கள் கூடக்குட்டி அவரை அங்கேயே விஜய் காய்கொண்டு தெரியலாம். தயவுசெய்து அதை எடுத்து நீங்க முடிவு ஒரு விஷயத்தை பிள்ளையா ஜெயிட்டீங்கன்னு வைங்க. வைச்சா அதை நீங்க விலை இல்லாம ஆக்குவேன். அதை என்ன செய்யறது, எல்லாரும் செய்யறது விலை இல்லாம ஆக்குவது. தயவுசெய்து அது ரோட்டு பிரச்சனை ரோட்டை போட்டுருங்க, தண்ணி தண்ணியை செய்து விடுங்க. தயவுசெய்து ஆனால் சந்தையை மாத்திர விஷயத்துக்கு நீங்க போக வேண்டாம் சொன்னால் அது உலக கஷ்டப்பட்டு சில வழிச்செல்லாம் குழந்துட்டேன். அது சந்தை வியாதிக்கும் சிரமமா இருக்கு. தயவுசெய்து எனவே எல்லாரும் நாங்கள் நான் கூட கேட்பாங்க. அரசியல் கட்சியில ஒரு இது தேவையில்லைங்க. மக்கள் நடங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி என்னென்ன பிரச்சனை என்னென்ன ஆய்வு செய்யுங்க. தயவுசெய்து இல்லை தண்ணி பிரச்சனை இருக்குது, பாக்கி பிரச்சனை இருக்குது, கடையில பிரச்சனை இருக்குன்றது ஆய்வு செய்யுது. சரியா? நாங்கள் அதுக்கான தீர்வை கொடுத்து அந்த சந்தையை நாங்கள் இன்னும் 2 வருஷம் சிறப்பாக வச்சு பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் யோசிப்போம். உடந்துட்டாங்க சந்தையை நாங்கள். சரியா? பேசுறதை கேளுங்க, மதிச்சு கொண்டு சேவனையாவும் நாங்களும் இதை நாங்கள் இந்த முடிவு எடுக்கல. உண்மையில இந்த பொதுமக்களை கூப்பிட்டு கலைஞ்ச வழியா இந்த பொதுமக்களோட வேண்டுகோளை இருந்துச்சுன்னா சரி நாங்கள் உங்களுக்கு நான் இல்லை இதை குறித்து நாங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் விசாரணை செய்துறாங்க. இந்த பிரச்சனை அப்படி போகுதுன்னு பார்த்தா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 1-2 வியாபாரிகள்லாம் இதில் இருக்கிற ஒரு குழப்பலை ஏற்படுத்த முடியும். எல்லாருக்குமான குழப்பம் நிலை என்று இல்லாது நாங்கள் விசாரிச்சிருக்கோம். இப்போ என்ன இது இனிமேல் இந்த மழை நீர் கொஞ்சம் தேங்குமென்னு சொன்னால் அதை வச்சு கொஞ்சம் அரசியல் நடக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இப்போ கதைக்கிறார்கள் கூட அந்தாண்டு நீங்கள் வந்தாண்டு அங்கே வந்திருந்தீங்க. வந்து ஒரு ஆள் ஃபேன் இல்லையான்னு கேட்டினா ஒரு ஆள் ஃபேன் இல்லையான்னு கேட்டார். ஒரு ஆள் கேட்டினம் இந்த கட்டு காணாண்டினம், ஒரு ஆள் தராசு காணாண்டினம் எல்லாம் செய்து கொடுத்து செய்ய கொடுக்க சொல்லிருக்கு. சைக்கிள் பார்க்குக்கு சீட் போட்டுக்கு தர சொல்லி கேட்டு அதுவும் செய்து கொடுத்துருக்கு. இப்போ சரி இப்போ அடுத்த அரசியல் நடக்க போது என்னன்னா மழை வெள்ளம் பெற போட்டு இந்த மழை எங்க பேரா அது எங்க எப்பரா கதைப்போம்னு இருக்குன்னா
அப்ப அதுக்குள்ள இந்த மழை வாய்க்காலம் காட்டி கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு கலைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளவு இந்த பக்கத்துல மீன் வாங்குற இடம் இருக்கு, பக்கத்துல மரக்கறி வாங்குற இடம் இருக்கு. இது மக்கள்கிட்ட இது இல்லை. இது ஒரு சில தாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி வந்த கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கான இந்த வேலை திட்டம் நடக்கும் இல்லையா. மற்றபடி வேறொன்று இதுல வேறொரு முக்கியமான ஒன்றோ இல்லை. சும்மா கத்தின வழியா வேலை இல்லை இதுல இருக்கும். மாற்று கருத்து ரெண்டு இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். மக்களை பாடக்கையா மாற்ற வேண்டாம். சரியா, மக்களை பாடக்கையா மாற்ற வேண்டாம். மக்களை வச்சு நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னு சொல்லிட்டு தலைவர்களே, நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம், இதை வந்து நாங்கள் ஒரு அடியா மாற்றணும் முடிவு எடுக்க இல்லை. இது பெரிய ஆய்வை செய்யறவன எடுத்துருக்கலாம். மக்களோட கருத்து கணிப்பு இல்ல ரிப்போர்ட் நாங்க ப்ரொஃபஷனலா சப்மிட் பண்ணுவோம். அதுக்கான நாங்க சந்தேகம் தான் மாத்திரம் அதெல்லாம் முடிவு மாறி வந்தா நாங்க அப்படியே விடுறோம். அதுக்கு நாங்க சந்தேகம் கொண்டு வரோம்னு இல்ல. அதுதான் நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் என்று தான் சொல்லி இருக்கோம். ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்றதை நாங்க அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு டிசிஷன் மேக் பண்ணுவோம். சரி, உங்களை நான் மதிக்கிறேன். நான் மதிக்கிறேன் 100% கலசாய்க்கிறேன். நல்ல விஷயம். சரியா, அப்ப நீங்க அதுல ஏற்றுக்கொள்றேன். ஆனா நான் சொல்ற கோரிக்கை என்னன்னா சந்தை இயங்கட்டும், தயவு செய்து இயங்கி கொண்டு போகட்டும். அதுல காணப்பட இறங்கட்டு அதை பிரச்சனை தீர்த்து கொடுங்க. மக்கள் பிரச்சனை தீர்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது சும்மா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. இதுல என்ன பிரச்சனைடா, ஊடகவியலா இருக்கட்டும் ஆரா இருக்கட்டும், நாங்க ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்லி போட்டு விடுறோம். இல்ல இதுல இருக்கிறது வந்து இந்த இவைய சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கிட்ட வச்சா களத்துல நெல்லியடி மாதிரி ஒரு வாகனம் முறையிலாத கட்டமா தான் இங்க இந்த பருத்திருத்துற டவுன் பேர் கொஞ்சம் டவுன் என்ன தற்காலிகமா அந்த பண்ணிருக்கிற பிரச்சனையை உடனடியா நீங்க தீர்த்து கொடுக்கணும். வெள்ள பிரச்சனை இருந்தா அதை தீர்த்து கொடுக்கணும். கடை சந்தைக்கு பூஜையும் 50 மீட்டர் தான் இடைவெளி இருக்குது. 150 சரியா, நாங்கள் இதுல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இதுல ஒன்று கூடி இருக்கிறோம். இதுல சைக்கிள் ஊசியும் சங்கம் வீடு மாடி வர்றதுக்கு வேற இல்லை. இந்த பிரச்சனைனா அதுல பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வாங்க. அரசியல் தான் கேட்டு கொண்டிருக்கீங்க. அரசியல் கேட்க வேற இல்லை. அது பிரச்சனை நாங்க அரசாங்கம் நாங்க தீர்வு தருவோம் பிரச்சனைக்கு. என்னண்டா இப்ப நாங்கள் உண்மையா இப்படி நாங்கள் ஆளையாலும் கலைத்து கொண்டிருந்தோம்னா ஒன்று போல தலைவர் ஒரு விஷயம் சொன்னார். அது தொடர்பா உங்களுக்கு இது ஆட்சேபனை இருக்கிறா ஒவ்வொருவரை தயவு செய்து அமைதியா கதையோ. இது நாங்கள் எல்லாரும் கௌரவமான ஆட்கள் இருக்கிற இடம். அந்த கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமை. இந்த ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொண்டு சரி, என்னுடைய எல்லா ஏற்பாடையும் தயவுசெய்து செய்து கொடுங்க, ரன் பண்ணட்டும். சரிதானே, அது ஒரு நிரந்தரமான நல்ல ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அதை செய்யுங்கோ. ஆய்வுகளை கொண்டு வாங்க. ஆய்வில் இருக்கிற குறைபாடு நாங்கள் அதை தீர்த்து வைப்போம். அப்புறம் சந்தையா அந்த இருக்கிற இல்லை தான் இந்த தீர்மானம். அடுத்த போகும் என்னன்னு சொல்லி நாங்கள் நகர சபையால ஏற்கனவே சம்பந்தமான நகர சபையின் கட்டளை நகர சபையின் அதிகாரத்துக்கு அமைவாக நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட தீர்மானத்தை நாங்கள் வயலேட் பண்றதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அபிவிருத்தி குழு கூட்டம், இது கூட்டம் இல்லை. சரியா, இந்த கூட்டத்தில் இருக்கிற முடிவுகள்லாம் மிக முக்கியமானது. அதை நீங்க டிவியே பண்ணாம பார்த்துக்கொள்ளணும். தயவுசெய்து நீங்கள் நன்மையா கண்டிக்கிறாலும் அது அங்கான பிரதேசம். சரியா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மக்களை ஊக்கப்படுத்துங்க. நீங்க ஏற்கனவே மக்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்காண்டி செய்ய பண்ணலாம். சரியா, அது சரியா போகணும். நீங்க அந்த பிரச்சனையை சொல்ற பண்ணணும். சந்தேகத்தை பேச சொல்ற பண்ணணும். பதில் என்ன? என்ன பதில்? பதிலே தேவை. கொஞ்சம் தான் வேலைச்சாலும் அதை குறித்து எந்த ஒரு அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்காங்க பூங்கா பிரச்சனைக்கு
ஐயா மற்றது இந்த பஸ் பிரச்சனை சொன்னதானே பஸ் பிரச்சனை நீங்க அதுல என்ன முடிவு எடுத்தீங்கன்னு வழியாக எங்களை கூப்பிட்டு கணக்கு ஆலோசிச்சு ஒரு பஸ் வந்து மறைக்கிறேன் பஸ் வந்து 51 ஓடாது இல்லை எங்களோட பிரச்சனை இது சம்பந்தமா எங்களுக்கு எந்த வளைப்பு தானே எங்களுக்கு வேற இதைத்தான் நான் சொல்றேன் டிஎஸ்க்கும் இது சம்பந்தமா நான் ஆதாரத்துக்காக டிஎஸ்க்கும் கோப்பி போட்டு உங்களுக்கும் கூட நான் இதுக்கான ரிப்போர்ட் அனுப்பியிருந்தேன்னா என்னென்ன சொல்லிச்சுன்னா 2 தடவை மீட்டிங்கும் இப்போதைய வர்த்தக சங்கத்து தலைவர்கிட்ட கடையில கொண்டு போய் பை ஹேண்ட் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணப்பட்டு லெட்டருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது 2 தடவையும் வர்த்தக சங்கத்தின் சார்பாக எந்த ஒரு பிரதிநிதியுமே கலந்து கொள்ளவே இல்லை சார். தனியா சிற்றூர்தி சங்கத்தின் அந்த தலைவரும் அவரோட சேர்ந்து இன்னொரு ஆளும் மட்டும்தான் வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணினது. அந்த மீட்டிங் மீட்ஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். நாங்க சொல்றேன் நீங்க நீங்க வந்தீங்க சார் உங்களோட நாங்க வேண்டாம் நினைக்கல சந்த பிரச்சனை விடுவோம் அப்ப சந்த பிரச்சனைக்கு அதை பற்றி காய்க்கலையே நாங்க காய்க்கிறதா இது மறைக்குது அதுக்குரிய மையங்களை கூப்பிடு காய்க்குது எங்களோட தலைவர் வந்தீங்க தலைவருக்கு மறைத்தா கலையில இதே அவ சொல்லலாம் அவ நிறைய சொல்லிக்கொண்டு இருக்கிறான் அவ சொல்ற என்னத்தை செஞ்சிருக்கா அப்ப நீங்க இன்னொரு மீட்டிங் பண்ண நீங்களும் சேர்ந்து போடுங்க பாப்போம் போட்டு இதுக்கு ஒரு முடிவு காணுங்க பாப்போம் நான் வேண்டாம் காய்க்கல சார் வேண்டாம் காய்க்கிற உங்களுக்கு அப்படி இருக்குது தலைவர் பிளீஸ் உங்களை ஒரு பொறுப்பான பதவியில எடுத்து விட்டுருக்காங்க உங்களோட கருத்தை சொல்லுவோம். சொன்ன மாதிரி நடக்க இல்லையா நாங்கள் திரும்ப ஒரு கூட்டத்தை போட்டு அது தொடர்பாக செக் பண்ணி பாருங்க அபிசாலே சொன்னாங்க அதுல தான் இருக்குது அது பொருத்தமான இடம் வேற இடம் இல்லை பஸ் அதுல தான் நிக்குது கவிசால சொல்றாங்க அது மீறி கவிசாலோட ஒரு பஸ் உண்டா அந்த இடத்துல 2 பஸ் வந்து அடிக்கிறாங்க ஒவ்வொரு பஸ் தான் அந்த வந்து அதுதான் புரியுது. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு 9908165856.